பொதுவாகவே சினிமாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு படம் முடியறதுக்கு முன்னாடியே அதனுடைய ரிலீஸ் தேதிய தற்போதெல்லாம் அறிவிச்சுடுறாங்க. ஆகையால சொன்ன தேதிக்குள்ள படத்தையுமே முடிக்க முடியாமல், சொன்ன ரிலீஸ் தேதியிலுமே படத்த ரிலீஸ் பண்ண முடியாமல், ரிலீஸ் தேதிய தொடர்ந்து நெறைய படங்கள் தள்ளி போட்டுக் கொண்டே போறாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் மட்டும் தான் சொன்ன தேதிகள்ல அவருடைய படங்கள தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டும் இருக்காரு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அவர் கரெக்ட்டாக கால் ஷீட் குடுத்து, அந்த நேரங்கள்ல ஷூட்டிங் வந்து எப்படியோ அவர் சொன்ன வாக்க காப்பாத்தி விடுவாரு. ஆனால் அவருடைய படம் சென்சாருக்கு சென்று ரிலீஸ் ஆவறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவுமே இருந்துட்டு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய படங்கள்ல பொதுவாகவே அரசியல் வசனங்கள் அதிகமாக இருக்கும். ஆகையால இந்த படத்திற்கு அப்போதுள்ள ஆளும் கட்சி நிறைய குடைச்சல்களை கொடுப்பாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தற்போது தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல வேற களமிறங்கிட்டாரு. சொல்லவா வேண்டும், இவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் தற்போது கிளம்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதி 69வது திரைப்படம் அரசியல் சார்ந்த ஒரு திரைப்படம் அப்படின்றதுனால படத்துல கண்டிப்பாக அரசியல் வசனங்கள் அதிகமாகவே இருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் தற்போது ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து பேசுற மாதிரி இருப்பதால தற்போதுல இருந்தே இந்த படத்திற்கு பல எதிர்ப்புகள் திமுக தரப்புல இருந்து வந்து கொண்டிருக்கு. ஆகையால படம் ரிலீஸ் ஆகும்போது என்னவெல்லாம் பண்ண போறாங்களோ இவங்க அப்படின்னு தற்போது ரசிகர்கள் புலம்பவுமே ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த அனைத்து பிரச்சனைகளையுமே முடித்து சொன்ன தேதியில கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு சிலர் நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாகவுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.